ஐஎன்எம்லேருந்து ஒரு கொஸ்டின் கால வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 அமைப்புகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்புகள் தொடங்கப்பட்ட ஆண்டுகள் தெரிஞ்சதுன்னா நம்மளால் எளிதாக கால வரிசைப்படுத்த முடியும். இது எல்லாமே காங்கிரஸுக்கு முன்னாடி உள்ளது. முதல்ல சென்னை மகாஜன சபை 1884 காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முந்தின வருஷம் தொடங்கியிருப்பாங்க. காங்கிரஸ் தொடங்கினோடனே 1885 அதோட சேர்த்துட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக பூனா சர்வஜனிக் சபா 1870 அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜி ரானடே தொடங்கின அமைப்பு தான் இந்த பூனா சர்வஜனிக் சபா. அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் 1882 சென்னையில் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. 52 வணிகர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். பம்பாய் மாகாண சங்கம் 1885 இது காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வரிசைப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல சென்னை வாசிகள் சங்கம் அதுதான் 52 தொடங்கியிருக்காங்க. அப்புறமா 70 புனா சர்வஜனிக் சபா தொடங்கியிருக்காங்க. அடுத்து சென்னை மகாஜன சபையும் கடைசியாக பம்பாய் மாகாண சங்கமும் இருக்குது. அப்போ 3, 2, 1, 4. அப்போ விடை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தி வருது. 3, 2, 1, 4 டி தான் விடை. இது எல்லாமே காங்கிரஸ் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 88வது பக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் அதுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்க. 7வது பாடம் காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் இருக்குது. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 2024 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சிலபஸில் இந்தியாவோட வரலாறில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைப்பின் கீழே வரும்.